அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இம்மையை விட மறுமையை விரும்பக்கூடியவர்களாக, மறுமையை ஆசை கொள்ளக்கூடியவர்களாக, மூமின்களாக இருக்கக்கூடியவர்கள் இருக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. சஹாபா பெருமக்கள் மறுமையை ஆசிக்கக்கூடியவர்களாக, மறுமையை விரும்பக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அவ்வப்போது சஹாபா பெருமக்களுக்கு மறுமையுண்டான ஆசைகளை, மறுமையை, அந்த நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை நாம் சுகமாக கழிப்பதற்குண்டான அன்புக்கினியவர்களை செயல்பாடுகள் என்னவோ அதையெல்லாம் சஹாபா பெருமக்களுக்கு அவ்வப்போது கூறக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த உலகமாகிறது ஒரு மாய பிம்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இங்கு எதுவும் நிரந்தரம் அல்ல. தூக்கம் நிரந்தரம் அல்ல, துக்கம் நிரந்தரம் அல்ல, எதுவுமே இங்கு நிரந்தரம் அல்ல. இன்பம் இவ்வுலகில் வாழ்வும் எதுவும் நிரந்தரம் அல்ல. மறுமையில் எல்லாம் நிரந்தரம். மறுமையில் எல்லாமே நிரந்தரம், எதுவும் பொய்யல்ல என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. ஆரோக்கியம் நிரந்தரம், நோய் எப்போதுமே கிடையாது என்பதாக சொல்கின்றது. வாலிபம் நிரந்தரம், வயோதிகம் எப்போதுமே கிடையாது என்பதாக சொல்கின்றது. இன்பம் நிரந்தரம், துன்பம் எப்போதுமே அங்கு கிடையாது என்பதாக சொல்லி காட்டுகின்றது. வாழ்க்கை மட்டும்தான் நிரந்தரம், மரணம் அங்கு எப்பொழுதுமே கிடையாது என்பதாக இஸ்லாம் மறுமை உண்டான செய்திகளை இவ்வாறு அழகாக நமக்கு சொல்லி காட்டுகின்றது. எல்லாமே அங்கு நிரந்தரமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆசை கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகின்றது. சஹாபா பெருமக்கள் மறுமையை ஆசிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்புக்கினியவர்களே, அனஸ் பின் நல்லூர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை. காரணம், அவர்கள் வெளியூர் சென்றிருந்ததின் காரணமாக பத்ரிலே அவர்கள் கலந்து கொள்ள முடியாத ஒரு சஹாபியாக ஆகிவிட்டார்கள். வருத்தப்பட்டார்கள், வருந்தினார்கள் அதிகமாக. பத்ர் போர்க்களத்தில் என்னால் கலந்து கொள்ள முடியாதவனாக நான் ஆகிவிட்டேன் என்பதாக ஒவ்வொரு நாளும் வருத்தப்படக்கூடியவர்களாக, கவலை கொள்ளக்கூடியவர்களாக அனஸ் பின் நல்லூர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இருந்தார்கள். உள்ளத்தில் எண்ணினார்கள், யா அல்லாஹ், அடுத்து ஏதேனும் ஒரு போர் நடக்குமேயானால் அந்த போரில் நான் முழுமையாக கலந்து கொள்ள வேண்டும். எனது இன்னுயிரையும் அந்த போரில் நான் கொடுத்து மறுமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக ஆசை கொள்ளக்கூடியவர்களாக, ஆர்வம் உள்ளவர்களாக அன்புக்கினியவர்கள் அனஸ் பின் நல்லூர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இருந்தார்கள். அடுத்து போர் அறிவிப்பு செய்யப்பட்டது. உஹது போர் அறிவிப்பு செய்யப்பட்டது. மும்பரமாக கலந்து கொண்டார்கள். அந்த போரிலே ஷஹீதுமானார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. அதிகமான வெட்டு காயங்களோடு அவர்களது உடலில் அதிகமான காயங்கள் ஏற்பட்டு அங்கு ஷஹீதானார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. இப்படி மறுமையை ஆசிக்கக்கூடியவர்களாக, மறுமையை விரும்பக்கூடியவர்களாக சஹாபா பெருமக்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். ஆகிரம் நிரந்தரம். துன்யா நம்மை ஏமாற்றத்தில் ஆழ்த்திவிடும், நம்மை ஏமாற்றக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த சிந்தனையோடு நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மறுமை நிரந்தரம், இந்த உலகம் நம்மை ஏமாற்றத்தில் ஆழ்த்திவிடும் என்ற இந்த எண்ணத்திலேயே நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதைதான் இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. அதற்கு பலமான ஈமான் நம்மிடத்தில் வேண்டும். பலமான ஈமான் நம்மிடத்தில், உறுதிமிக்க ஈமான் நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால், உலகத்தை வெறுத்து மறுமையை நேசிக்கக்கூடியவர்களாக, மறுமையை விரும்பக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. அன்புக்கினியவர்களே, சொல்லப்படுகின்றது, அதாவது ஈமான் எப்படியெல்லாம் சஹாபா பெருமக்களை மாற்றியது என்பதற்காக எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கின்ற பொழுது,
ஒரு மனிதனுடைய ஒட்டகம் இன்னொரு மனிதனுடைய குடிதண்ணீரை குடித்து விட்டது என்று சொன்னால் அன்புக்குரியவர்கள் அதற்காக இரத்தத்தை குடிக்கக்கூடியவர்களாக மக்கள் இருந்தார்கள். அதற்காக மனித இரத்தத்தை குடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், பழிவாங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது பரம்பரையாக பழிவாங்கக்கூடிய எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் என்பதாக சொல்லப்படுகின்றது. ஈமானுக்கு முன்னால் இப்படி இருந்தார்கள். அந்த ஈமான் எப்படியெல்லாம் அவர்களை மாற்றியது என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது, எருமுக்கு போர் யுத்தம் சஹாபாக்கள் குற்றியிரும் குலையுருமாக கிடக்கின்றார்கள். அந்த நேரத்தில் தண்ணீர் தேவைப்படுகின்றது. ஒரு மனிதருக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கப்படுகின்றது. பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள இன்னொரு மனிதர் தாகம் என்பதாக கேட்கின்றார். தண்ணீர் முதலாவதாக கேட்ட அந்த மனிதர் சொன்னார், எனது தோழருக்கு கொண்டு போய் கொடுங்கள் என்பதாக. எனது தோழருக்கு கொண்டு போய் கொடுங்கள் அந்த தண்ணீரை என்பதாக சொல்லி காட்டியிருக்கின்றார் என்று சொன்னால், எந்த அளவுக்கு அந்த ஈமான் அவர்களை பக்குவப்படுத்தியது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு ஈமான் அவர்களை மறுமை சிந்தனையோடு வாழச் செய்திருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே இப்படிப்பட்டவர்களாக அந்த ஈமான் அவர்களை மாற்றி இருக்கின்றது. அதற்கு ஈமான் உறுதிமிக்கவர்களாக நாம் வாழ வேண்டும். அன்புக்குரியவர்களை சொல்லப்படுகின்றது. ஏராளமான நிகழ்வுகள் இருக்கின்றது. சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து பார்ப்போமேயானால் மறுமைக்காக சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். மறுமைக்காக தான் தங்களது வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக சஹாபா பெருமக்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். ஒரு சமயம் அன்சாரிகளில் விவசாயத்தில் அதாவது தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது. அன்சாரிகள் எல்லாம் ஒன்று கூடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், தண்ணீர் இல்லாமல் பஞ்சமாக இருக்கின்றது, இறைவனிடத்தில் எங்களுக்காக துஆ செய்யுங்கள் என்று கேட்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நோக்கி வருகின்றார்கள். பெருமானார் இல்லத்திலிருந்து வருகின்றார்கள். சந்தோஷத்தில் வருகின்றார்கள், மகிழ்ச்சியாக வருகின்றார்கள். வந்தவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது நான் எதை கேட்டாலும் அல்லாஹ் ரஹ்மான் தருவார். உங்களுக்கு என்ன தேவை உண்டோ அதை கேளுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்ல, அன்புக்குரியவர்களே, இதுதான் சந்தர்ப்பம் என்பதாக எண்ணி உலக ஆதாயத்தை கேட்பதை விட மறுமையை கேட்போம் என்பதாக எல்லோரும் எண்ணம் கொண்டு எல்லோரும் கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், எங்களது பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்பதாக. எங்களது அனைவர்களின் பாவங்களும் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதாக எல்லா சஹாபாக்களும் ஒன்றுபோல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம உஃபிர் லில் அன்சாரி வல அப்னாயில் அன்சாரி என்பதாக துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், அன்சாரிகளது பாவங்களை நீ மன்னித்து விடு, அவர்களது பிச்சலங்களின் பாவங்களையும் நீ மன்னித்து விடு யா அல்லாஹ் என்பதாக, அவர்களது பிள்ளைகளின் பாவங்களையும் நீ மன்னித்து விடு யா அல்லாஹ் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வாறு துஆ செய்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அன்சாரிகள் கேட்டு வந்தது என்ன? உலக ஆதாயத்தை கேட்டு வந்தார்கள். விவசாயத்திற்கு தண்ணீர் இல்லை, மழை பொழிய வேண்டும், அதற்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் என்பதாக பெருமானாரிடத்தில் கேட்பதற்காக வந்தவர்களை ஈமான் எப்படி மாற்றியது பாருங்கள். இம்மையை விட மறுமையை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக அவர்களை மாற்றியது. வந்தவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு இம்மையின் சொர்க்கம் தேவையில்லை, மறுமைதான் எங்களுக்கு வேண்டும். ஆகையால் எங்களது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாங்கள் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக துஆ செய்யுங்கள் என்பதாக அந்த அன்சாரிகள் கேட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, மறுமையை விரும்பக்கூடியவர்களாக, மறுமையை நேசிக்கக்கூடியவர்களாக அந்த சத்திய சீலர்களாகிய சஹாபா பெருமக்கள் இருந்திருக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட எண்ணம் நம்மவர்களிடத்தில் வர வேண்டும். நாமும் மறுமையை சிந்திக்கக்கூடியவர்களாக, மறுமையை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பதற்குண்டான ஒரு தௌஃபீக்கை வல்லாஹ் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்தரல வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது
لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله